அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நேற்று ஆருத்ரா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைத்து பக்தர்களும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க. இப்போ ஆருத்ரா விழா என்றால் என்ன? பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இந்த மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் நடைபெறும் சிவபெருமானுக்குரிய திருவிழா தான் இந்த ஆருத்ரா விழா. கருத்தில் கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரமே சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என்று அழைக்கப்படுகிறது. ஆருத்ரா என்று தனியாக பேர் இல்லை. திருவாதிரை நட்சத்திரம் தான் ஆருத்ரா என்று சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் ஆடிய திருவாதிரை ஆனந்த தாண்டவத்தை நினைவு கூறும் விதமே இந்த ஆருத்ரா திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். ஆருத்ரா விழா பல சிவன் கோயில்களில் கொண்டாடப்பட்டாலும் சிதம்பரம் நடராஜ கோயிலிலே மிகவும் சிறப்புக்குரியதாக 6 தலங்களில் விளங்குகிறது. ஏன்னா அங்குதான் ருத்துவ தாண்டம் ஆடிய சிவபெருமான். கருத்தில் கொள்ளுங்கள். சிவபெருமானுக்கு வருடத்தில் 6 முறை நடைபெறும் அபிஷேகங்களில் திருவாதிரை ஒன்று, அதுவும் சிறப்பானது. இப்போ அந்த ஆறு விதங்கள் பார்த்தீங்கன்னா, மாசி சதுர்த்தி, சித்திரை திருவோணம், ஆனி உத்திரம், ஆவணி சதுர்த்தி, புரட்டாசி சதுர்த்தி, மார்கழி திருவாதிரை. இந்த மார்கழி திருவாதிரை தான் உலகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடியது. இந்த 6 இதில் கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் திருவாதிரைக்கு சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது களி. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை இதே நாளில் சேத்தனார் என்ற சிவபக்தர் ஒருவர் சிவபெருமானின் முன்பதுக்கு களியை கொடுத்தார். அதனாலேயே இன்று திருவாதிரை நாளில் களி நெய்வேத்தியம் சிவபெருமானுக்கு படைக்கப்படுகிறது. இந்நாளில் சிவபெருமானை வழிபட்டால் குடும்பம் நலம், தொழில் முன்னேற்றம், மன அமைதி, கலைத்திறன் மேன்மையடையும். ஓம் நம சிவாய் என்ற சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது. இதுவே திருவாதிரை விழாவின் சிறப்பு. நன்றி, வணக்கம்.